ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் 21/4/2026 செவ்வாய்க்கிழமை. இந்த வருஷம் பிறந்து புது வருஷம் மலர்ந்து 8வது நாள். கடந்த செவ்வாய்க்கிழமை மலர்ந்தது. இன்று செவ்வாய் 8வது நாள். இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். நான் எப்பொழுதுமே இந்த பெற்றோர்களை யாரெல்லாம் அன்போடு அரவணைக்கிறார்களோ, வயதான காலத்திலே அவர்களை பரிவோடு பார்க்கின்றார்களோ, அவர்களுக்கு இறைவன் இறங்கி வந்து ஆசி பண்ணுவானாம். தாய் தந்தையர் வயதான காலத்திலே அவர்களை வீட்டிலே வைத்து யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இறையாசி கிடைத்து கொண்டே இருக்குமாம். முதியோர் இல்லத்திலே கொண்டே விடுற காலம் ஆகிட்டது. இப்போ அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டுதா முதியோர் இல்லம் அநாதை இல்லம் ஆங்காங்கு இந்த முதியோர் இல்லங்களை திறந்து வைத்திருப்பார்கள். முதியோர் இல்லங்களே கொண்டு போய் தாய் தந்தையரை விட்டு விடாதீர்கள் பிள்ளைகளே. நாளைக்கு உங்களுக்கும் வயசாகும். இதை பார்த்து கொண்டிருப்பான் உங்கள் பிள்ளை. இதைத்தான் அவன் திருப்பச் செய்வான். நீங்கள் எதை செய்கின்றீர்களோ உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு, அதைத்தான் உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு திருப்பி செய்வான். அப்பா அம்மாவை மனநோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும். நம்மை பெற்று ஆளாக்கி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். மார் மீதும் மடி மீதும் தோள் மீதும் நம்மளை சுமந்து நமக்கு கண்ணு தெரியாத, கண்ணிருந்தும் பார்க்க முடியாது, காதிருந்தும் கேட்க முடியாது, வாயிருந்தும் பேச முடியாது, கால்களிலிருந்து நடக்க முடியாத குழந்தை பருவத்திலே நமக்காக வாழ்ந்தவர்கள், கண்ணை இமை காப்பது போல் நம்மை காத்தவர்கள். வயதான காலத்திலே அவர்களுக்கு வயசாகிட்டது, காது கேட்கதில்லை, நடக்க முடியலை, கண்ணு பார்வை தெரியலை, பேச தெரியலை, ஒதுங்கிரு, ஒதுக்கமாயிரு, பின்னாடி போய் உட்கார்ந்துரு, முன்னாடி வராத என்று ஒதுக்கி விடாதீர்கள். அவர்கள் வாழப்போவது இன்னும் கொஞ்ச காலம். வாழுகின்ற வரையில் சந்தோஷமாக பெற்றோர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அது பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம். தாய் தந்தையர்கள் வயதாயும் வீட்டிலே இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம். சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். இயலாத காலத்திலே பராமரித்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு துணையாக இருங்கள். நமக்கெல்லாம் நாம் குழந்தையாக இருக்கிற பொழுது நமக்காக கண் விழித்து நம்முடைய வளர்ச்சிக்காக பல அர்ப்பணிப்புகளை செய்தவர்கள். அந்த தாய் தந்தையர் வயதான காலத்திலே பக்குவமாக பார்த்து கொள்ளுங்கள். இது பார்க்க வேண்டிய காலத்தில் கொண்டு போய் அநாத விடுதியில் விடுறது, முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறது, அதுக்கப்புறம் இறந்த பிறகு அப்பா பேரில் கோவிலில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற, அப்பா பேரில் பஸ்ஸில் ஏறுவதற்கு மக்களுக்காக நிழல் கூட கட்டி வைக்கிறேன், பள்ளிக்கூடம் கட்டுறேன். ஒரு பிரயோசனம் கிடையாது. இது ஊருக்காக செய்யப்படுவது. வாழுங்காலத்தில் வாழுகின்ற பொழுது சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள்.
மறைந்த பின்பு நீங்கள் தர்ப்பணம் பண்ணாவிட்டாலும் கூட பரவாயில்லை, அந்த ஆத்மா ஆசீர்வாதம் பண்ணும். வாழும் பொழுது, அவர்கள் வாழுங்காலத்தில், வயதான காலத்தில் வேதனைப்பட வைக்காதீர்கள், கவலையடைய வைக்காதீர்கள். பெற்றோர்களை அன்பாக பாருங்கள், அன்போடு அரவணையுங்கள். சில மணித்துளிகள் அவர்களோடு பேசுங்கள், அவர்களோடு உறவாடுங்கள். அந்த சந்தோஷம்தான் அந்த பெற்றோர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறது. அப்பாவுக்கு இருக்கிற பொழுது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வாழுங்காலத்தில் வாய்க்கு ருசியாக ஒரு சாப்பாடு போட்டிருக்க மாட்டார்கள். மறைந்த பின்பு ஊர் உலகத்துக்காக அப்பாவுக்கு இது பிடிக்கும், அப்பாவுக்கு அது பிடிக்கும், வடை பாயசம் பிடிக்கும் என்று படையல் போடுவதிலே ஒரு பலனும் கிடைக்காது. படையில் போட்டு நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க, அவர் சாப்பிட போகிறதில்லை. வாழுகின்ற காலத்தில் மனங்கோணாமல் பார்த்தாலே அந்த பெற்றோருடைய ஆசி என்றைக்கும் உண்டு. அதற்காக இறைவன் இறங்கி வந்து ஆசி பண்ணுவான் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.